வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்களும் பயன்பெற செய்யுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தீங்கன்னா உயிருங்க. அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளோட ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அதே போல தான் இந்த ராசியும் லக்கணமுங்க. அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் என்னது லக்கணம் தாங்க. அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. அப்போ ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒருவர் மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள், சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள். இரண்டு பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இரண்டு பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம். பிப்ரவரி மாதத்திற்குண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், துலாம் ராசியில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. மாதத்தோட ஆரம்பத்தில் சந்திரன் துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க. தனுசில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்குது. அதே போல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க. அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறாரு. தனுசு ராசியில் உள்ள சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க. அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் வச்சு தான் நம்ம இப்போ பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ல் சனியும் 5ல் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா 3ல் சூரியனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் எந்தெந்த முடிவுகள்லாம் செய்ய நினைச்சீங்களோ இந்த மாதம் செய்யலாமுங்க. அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக உகந்த மாதமாக இருக்குது. பொருளாதார நிலையானது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் சற்று உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைய போகுது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 1, 2ல் சஞ்சரிப்பதால் பேச்சில் மட்டும் நீங்கள் பொறுமையோடு இருப்பது நல்லதுங்க. அப்போ உங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல 1000 விஷயங்கள் நல்லது நடந்தாலும் இந்த இடத்துல பேச்சில் கவனமுடன் இருக்க வேண்டியது நல்லதுங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய லக்கணத்திலையும் 2ஆம் பாவத்திலையும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சிலையும் உங்களுடைய நடைமுறையிலையும் கொஞ்சம் கவனமோடு இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை தருமுங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அப்போ அரசு மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை உங்களால் பெற முடியும். இந்த காலகட்டங்களில் வெளியூர் மூலம் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் பார்த்தீங்கன்னா தடையின்றி உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட ஒற்றுமைகளுக்கு எந்த இடத்துலையுமே குறையே இருக்காதுங்க. அப்போ உங்களுடைய அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். என்னென்ன சண்டை வந்தால் கூட விட்டு கொடுத்து போவீங்க. அதில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ சற்று பேச்சில் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. ஏன்னா செவ்வாய் 1, 2ஆம் பாதத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் பேச்சில் மட்டும் கவனத்தோடு இருந்தீங்கன்னா போதும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் பேச்சில் கவனமுடன் இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை தரும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் இந்த காலகட்டங்களில். அப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையும் மிக சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு
பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியம் சற்று உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எல்லாத்தையுமே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படுங்க. அப்போ அரசு மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நீங்கள் உங்களால் பெறக்கூடிய வாய்ப்பு நிறையாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் பெரிய நபர்களுடைய ஆதரவு இருப்பதால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இந்த காலகட்டங்கள் அமைச்சு கொடுப்பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்காருங்க. அப்போ முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் இருக்கிறது ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாகவும் இருக்குங்க. அப்போ இதனால் வரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து வாழ்வில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ எதுலையுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைவது மட்டுமல்லாமல் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பண வரவுகள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதே போல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகலவனை கண்ட பனி போல் உங்களுக்கு முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அப்போ நீங்கள் வாங்கிய கடன்களை வருகின்ற நாட்களில் பைசல் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை மிக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பற்றியும் பார்த்தீங்கன்னா தற்போது நடைமுறைப்படுத்தவும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. அப்போ நீங்கள் இது வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே நடைபெறலன்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் அமைய போகுது. தொழில் வியாபாரத்தில் சந்தையோட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபமும் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ தொழில் விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆவது வீட்டில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சுபகாரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடும். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுதுங்க. அப்போ கடந்த கால சில இடையூறுகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுதுன்னு சொல்லலாமுங்க. அப்போ தாராள தனவரவுகள் உங்களுக்கு இருக்கவும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதம்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு 4ல் ராகுவும் 10ல் கேதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்க போது பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில அலைச்சல்கள்லாம் ஏற்படலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை அனுபவிக்க இவர்களால் சிறு சிறு இடையூறுகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு காலமுங்க. நமக்கு பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு வகையில் நெகட்டிவும் காணப்படுங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமுடன் இருந்தீங்கனாலே போதும். தெளிவான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாமுங்க. தாய் வழியில் உறவினர்களிடம் தேவையற்ற கவலைகள், வண்டி வாகனங்கள், இதன் மூலம் சில வீண் செலவுகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதனால் கேது 10ல் சஞ்சரிப்பதால் ஒரு சில விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகுதுங்க. அப்போ 4ல் ராகு இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகள் கொடுத்தாலும் கேது 10ல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்களை எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுங்க. அப்போ உங்களிடம் பகைமை பாராட்டியவர்கள் கூட தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நற்பண்புகளை புரிந்து கொண்டு நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரையும் நரசிம்மரையும் வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 21/2/2024 காலை 7:45 மணி முதல் 23/2/2024 இரவு 7:25 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. நன்றி, வணக்கம்.